அடேங்கப்பா! இந்த வருஷம் ஐபிஎல்ல என்னதான் நடக்குதுன்னு தெரியல. கீழ இருக்கிறவன் மேல போறான், மேல இருக்கிறவன் கீழ வரான். அப்படிங்கிற மாரி தான் இன்னைக்கு ஒரு சம்பவம். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இன்னைக்கு மேட்ச்ல பெரசாகோட்லா ஸ்டேடியத்தில தான் மேட்ச் நடந்தது. அதில டிசி வர்சஸ் கேகேஆர் மோதுனாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, நைட் ரைடர்ஸ் சூஸ் டூ பவுல் ஃபர்ஸ்ட்டு. டிசி வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் புடிக்க ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண டிசி ஸ்டார்டிங்லேயே வந்து 10 நிமிஷங்க செம இன்டென்ட் காமிக்கும்போது கேஎல் ராகுல் மட்டும் ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட் காமிச்சார். காமிச்ச உடனே வந்து அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டார். ஸோ அதுக்கப்புறம் நிட்டிஷ் ராணா ஒரு எண்டில் நிற்க 10 நிஷாங்கா மட்டும் செம்மையாக ஆடிட்டு இருந்தாப்புல. 22 பாலுக்கு 36 ரன்னு. பட் கேமரன் கிரீன் யாரும் வந்து சுனில் நரேன் எல்லாமே பவர் பிளேயில் வீசினாலும் அந்த விக்கெட்டின் தேடல் ரொம்ப நேரம் இருந்துக்கிட்டே இருந்தது. பட் 10 நிஷாங்கா அதை விட்டே கொடுக்கல. அடி போட்டு பொழந்துட்டு இருந்தாப்புல. அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிட்டார். பட் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, 10 நிஷாங்கா எப்படியாவது ஒரு 50 அடித்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட மனசில் போயிட்டு இருந்தது. ஏன்னா டெல்லி அன்னைக்கு ஓப்பனர் சரியாக ஆடவே மாட்டாங்க. ஒன்று லாங் இன்னிங்ஸ் ஆகிறாங்க, இல்லை அவுட் ஆகிறாங்க. பட் 50 அடித்து பெவிலியன் திரும்பிட்டார். அதுக்கப்புறமா திடீர்னு பார்த்தா 101க்கு 5 விக்கெட்டு 16.2 ஓவரில். இது எப்படி? பின்னாடி வந்த நிட்டிஷ் ராணா டெஸ்டியன் ஸ்டாப்ஸ் யாருமே சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஸோ அதனால் இந்த ஸ்கோரை வந்து இருந்தாங்க 16 ஓவரில் முடியும் போது. ஸோ அக்சர் பட்டேல் டெஸ்ட் இன்னிங்ஸு செம்மையாக ஆடினாப்புல. 18 பாலுக்கு 8 ரன் அடித்து ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸ் இப்படி தான் ஆடணும் T20 கேமில் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தப்போ. பட் அசுதோஷ் 16 பாலுக்கு 5 ரன். இவர் அதுக்கு மேலே ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸு. இது என்னடா T20 மேட்சா இல்லை டெஸ்ட் மேட்சா அப்படின்னு சொல்லியிருந்தான். பட் அந்த அளவுக்கு வருண் சக்கரவர்த்தியும் சுனில் நரேன் வேறு லெவலில் போட்டிருந்தாங்க. 38 பால் சின்ஸ் லாஸ்ட் 4 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இவங்க 2 பேர் ஆடவே இல்லை. கடைசி அசுதோஷ் வந்து ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸ் ஆடி டீமை கரை சேர்த்தினார் அப்படின்னு தான் சொல்லலாம். ஃபைனலி 20 ஓவருக்கு 142க்கு 8 விக்கெட்டை இழந்துட்டாங்க. ஸோ இதன் மூலிமா 20 ஓவருக்கு 142 ரன்னு 143 ரன்னு இலக்கா கேகேஆர் எடுத்தாங்க. பட் அந்த இடத்துல 143லாம் ஒரு டார்கெட்டா, இதை நாங்கள் 5 ஓவர்லேயே அடிச்சிடலாம் அப்படின்னா அது வந்து பஞ்சாப் டீம், எஸ்ஆர்எஸ் டீம். பட் அந்த இடத்துல கேகேஆர் டீம் அதை சாத்தியமாக பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம பொறுத்திருந்தோம் பார்க்கணும். பட் இது அடிப்பாங்களா இல்லை ஆல் அவுட் ஆவாங்களான்னு கேகேஆர் செகண்ட் ஹாஃப் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். 143 ரன்ஸ் டு வின் அப்படிங்கிற இலக்கோட கிளம்புறேங்கண்ணா. கேகேஆர் ஓப்பனிங் பேட்ஸ்மேனான அஜய்ங்க ரஹானே இம்பேக்ட் பிளேயரானால் வழக்கம் போல் பின்னால் நடந்தார். அஜய்ங்க ரஹானே எதிர்பார்த்த விதமாக அவுட் ஆக, அதே மாதிரி அங்கி ரகுவன்சி எதிர்பார்த்த விதமாக அவுட் ஆக. ஸோ ஃபைனலி கேமரன் கிரீனும் ஃபின்னாலனும் ஒரு தரமான இன்னிங்ஸ் ஆனாங்க பாரு. அடே அப்பா! 14.2 ஓவர்லேயே 147 ரன் அடித்து 2 விக்கெட் இழப்புக்கு. அதில் ஃபின் ஆலன் மார்லஸ் இன்னிங்ஸியா. அதாவது ஈடன் கார்டனில் எப்படி செஞ்சுரி அடித்தார் 34 பாலுக்கு, அதே மாதிரி இங்கே பின்னாலன் போட்டு பொலன்னு எடுத்துட்டாப்புல. என்ன மாதிரி ஒரு அடி! 47 பாலுக்கு செஞ்சுரி. கன்சிஸ்டன்சி, அதாவது பின்னாலன் பொறுத்தளவு பவர் பிளே தாண்ட மாட்டேங்கிறாரு. பவர் பிளே தாண்டாதான் கேகேஆர் வந்து வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸு அவங்க மத்தியில் போயிட்டு இருந்தது. பட் அதெல்லாம் இன்றைக்கி இறக்கி ஓப்பனிங் இறங்கி தலைவன் மேட்ச் எண்டு வரைக்கும், அதுலேயும் ஒரு ஓவர்னால் ஹேட்ரிக் 6 அப்படிங்கிற விபிராஜ் நிகம் ஓவரில் ஹேட்ரிக் 6, குல்தீப் ஓவரும் போட்டு போல எவன் போட்டாலும் அடி அப்படிங்கிற மாதிரி நம்ம பின்னால் இன்றைக்கி ஒரு தரமான சம்பவத்தை வெளிப்படுத்திட்டாப்புல. கூட கேமரன் அவுட்ஸ்டாண்டிங் கேமியா ரோல் ப்ளே பண்ணாப்புல. ஃபைனலி என்ன, கல்கத்தா நைட் ரைடர்ஸ் வின் பை 8 விக்கெட்ஸ். இதுக்கு காரணம் 14.2 பால் அடித்ததுக்கு காரணமே இந்த பின்னாலன் தான். யார் இந்த பின்னாலன்? அதாவது நியூசிலாந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக பின்னாலன் ரீசெண்டாக T20 வேர்ல்டு கப்பில் செமிஃபைனலில் 34 பாலுக்கு 100 ரன் அடித்து அருமையான ஒரு சாதனை பண்ணார், செஞ்சுரி சாதனை. அதே மாதிரி தான் இன்றைக்கி 47 பாலுக்கு ஒரு செஞ்சுரி ஓட்டு கேகேஆர் டீமை வின் பண்ண வச்சுருக்காரு. ஸோ ஃபைனலி என்னென்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் 20 ஓவருக்கு 142க்கு 8 விக்கெட்டு தான் இழந்துட்டாங்க. ஸோ ஆல் அவுட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறமா
கேகேஆர் அது 14.2 ஓவர்லேயே 147 ரன்னுக்கு 2 விக்கெட் இழப்புக்கு. ஸோ ஃபைனலி கேகேஆர் வின் பை 8 விக்கெட்ஸ். இதில் ஸ்டார் ஆஃப் தி பைனை வேறு யாரும் இல்லை, நம்ம ஃபின்னாலன்னு சொல்லி ஆகணும். இதன் மூலிமா, இந்த வெற்றியின் மூலிமா கேகேஆர் வந்து 8th பிளேஸ்லேருந்து இப்போ 7th பிளேஸுக்கு மாறிட்டாங்க. அப்படியே பெரிய சேஞ்சஸ் கிடையாது. ஸோ டிசி கீழே இறங்கிட்டாங்க, கேகேஆர் மேலே போயிட்டாங்க. 10 மேட்ச்சுக்கு 4 மேட்ச்சை வின் பண்ணி 5 மேட்ச்சை லாஸ் பண்ணி 9 பாயிண்ட் -0.17 மூலிமா 7th பிளேஸில் இருக்கிறாங்க. பட் இவங்களுக்கு அந்த பிளே ஆஃப் சான்சஸ் ஸ்டில் ஆன் தேர். பட் ஐபிஎல் டோர்னமெண்ட்டு விட்டு இன்னும் வெளியே போகல. இவங்களுக்கு பை சான்சஸ் இருக்குது, இன்னும் இருக்குது. ஸோ கேகேஆர் இன்றைக்கி ஆப்பனண்டான பிரசோ ஹோட்டலில் செடித்து இந்த மாதிரி சம்பவம் பண்ணுவாங்கன்னு யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.